வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 49. மாந்தோப்பு வீட்டில் படுக்க சத்யன் ஆசைப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. அவன் பக்கத்தில் படுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் தனியாக கீழே பாய் விரித்து படுத்திருக்கிறாள் சுமித்ரா. அதையும் மீறி அவள் பக்கத்திலே போய் படுக்க அவனுடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. மேலும் தன்னை நம்பாமல் எவன் பேச்சையோ கேட்டுக்கொண்டு தன்னை தவிக்க விட்டு விட்டாளே என்ற ஆதங்கமும் கோபமும் கூட சத்யனுக்கு சுமித்ரா மீது இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் அவளின் வாசமின்றி தூக்கமும் வர மறுக்கிறது. அதுதான் அவள் படுத்த மாந்தோப்பு கட்டிலேயே படுத்து உறங்கினாள். அவள் பக்கத்தில் படுத்திருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அல்லவா? அவன் ஆசைப்பட்டது போலவே குளித்து உடைமாற்றிக் கொண்டு வந்து அவளது தலையணையில் முகம் புதைத்துக் கொண்ட போது அவள் நெஞ்சிலேயே முகம் பதித்த உணர்வு, அவளது வாசனை சிலிர்த்து போய் இன்னும் அழுத்தமாய் அதற்குள் முகத்தை புதைத்துக் கொண்டு, ஏன் சுமிமா நீ என்ன நம்பல என்று ஏக்கமாய் தலையணையை பார்த்து கேட்டான் சத்தியதேவன். ராஜமாணிக்கத்திற்கும் லீலாவதிக்கும் பூசை போட்டு முடியவே வெகு நேரமாகிவிட்டது. வீட்டிற்கு வந்து குளித்து படுத்த பிறகும் உடனே சத்யனுக்கு உறக்கம் வரவில்லை. வெகு நேரமாக அந்த தலையணையை சுமித்ராவாக பாவித்து அதோடு பேசிக்கொண்டே இருந்தான். ஆக எப்போது உறங்கினானோ அவனுக்கே தெரியாது. ஆனால் எழுந்தபோது மணி கிட்டத்தட்ட 10 நெருங்கி இருந்தது. மாடசாமி மாந்தோப்பு வீட்டின் திண்ணையில்தான் படுத்திருந்தான். தோட்டம் முழுக்க பெரிய பெரிய நாய்கள் காவலுக்கு அலைந்து கொண்டிருக்கும். அதனால் எந்த பயமுமின்றி அந்த வீட்டில் உறங்கலாம். காலையிலேயே விழித்த மாடசாமி அன்னலட்சுமியிடம் விஷயத்தை சொல்லி சத்யனை எழுப்பக்கூடாது என்று கட்டளையிட்டுவிட்டு சென்றிருந்தான். இல்லையென்றால் இந்த விவசாயிகட்ட அன்னலட்சுமி காலை 6 மணிக்கே வழக்கம் போல போய் கதவை தட்டி அயர்ந்து தூங்கும் ஆளை எழுப்பிவிட்டு, ஐயா காஃபி என்று நீட்டி முழக்கும். அது தெரிந்ததனால்தான் அவளை எச்சரித்து விட்டு சென்றிருந்தான் மாடசாமி. அன்னலட்சுமி சத்யனுக்கு பயப்படுகிறாளோ இல்லையோ, மாடசாமிக்கு பயந்து நடுங்குவாள். யோசிக்கவே மாட்டான். சடார் என்று கையை நீட்டி விடுவான். எதற்குமே மதிப்பு கொடுக்க மாட்டான். அவனுக்கு சத்யன் மட்டும்தான் முக்கியம். சத்தியதேவன் என்றால் மாடசாமிக்கு உயிர். அவன் சொல்லும் வார்த்தை இவனுக்கு வேதம். அத்தை மகள் மாமா மகன் என்ற உரிமையில் இருவரும் கேலிகிண்டல் பேசி விளையாடுவதுண்டு. அன்னலட்சுமி அவனை விளக்கமாறால் கூட சாத்துவதுண்டு. அதெல்லாம் வேறு. ஆனால் சத்தியன் என்று வரும்போது சேனம் கட்டிய குதிரையாகி விடுவான் மாடசாமி. வழக்கம் போல காலையிலேயே எழுந்து காஃபி டிஃபன் எல்லாம் தயார் செய்து வைத்துவிட்டு பின்வாசலில் சோம்பலாய் அமர்ந்திருந்தார் அன்னலட்சுமி. ஏனோ இன்று வழக்கத்துக்கு மாறாக இருந்தது. தினமும் 6 மணிக்கு எழுந்து குளித்து கீழே வந்து பூஜை அறையில் விளக்கேற்றும் சுமித்ராவையும் இன்னும் காணவில்லை. ஐயாவும் அங்கு மாந்தோப்பு வீட்டில் உறங்குகிறாராம். மாந்தோப்பு வீட்டிலிருந்து சத்யன் வருகிறானா என்று முன்பக்கம் எட்டி பார்ப்பதும் பின்பக்கம் திரும்பி சுமித்ரா வருகிறாளா என்று பார்த்தும் அன்னலட்சுமிக்கு கழுத்தே வலி எடுத்து விட்டது. கண்ணும் பூத்து போய்விட்டது. சொல்லி வைத்தார் போல 2 பேருமே 10 மணிக்குத்தான் வீட்டுக்குள் வந்தார்கள். இருவரது முகத்திலும் மருந்துக்கு கூட சிரிப்பு என்பதில்லை. எதையோ பறிகொடுத்ததைப் போல எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள் இருவரும். அதுவே ஆச்சரியமாகத்தான் இருந்தது அன்னலட்சுமிக்கு. காரணம் 2 பேருமே சேர்ந்து அமர்ந்துதான் சாப்பிடுவார்கள். அல்லது சுமித்ரா முதலில் சாப்பிட்டு விட்டால் பக்கத்திலேயே நின்று சத்யனுக்கு பரிமாறுவாள். கேலியும் கிண்டலும் சிரிப்பும் கும்மாளமுமாக ஒரே கலகலப்பாக இருக்கும். வேண்டியதை எடுத்துக் கொடுத்துவிட்டு நைசாக வெளியே நழுவி விடுவார் அன்னலட்சுமி. ஆனாலும் இருவரது சிரிப்பு சத்தமும் அவர் அமர்ந்திருக்கும் வெளித்திண்ணை வரை கேட்கும். சில சமயம் இருவரின் சிரிப்பு சத்தத்தையும் கேட்டு சந்தோஷத்தில் அவருக்கு கண்ணீரே வந்துவிடும். காரணம், கௌசல்யா தேவி அந்த வீட்டை விட்டு சென்ற பிறகு அந்த வீட்டில் யாரும் சிரிப்பதே இல்லை. அப்போதிருந்தே அன்னலட்சுமி இருக்கிறார் அல்லவா, அவருக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது கலகலவென்று சுமித்ராவின் நகைப்பு சத்தம் ஒரு மின்காந்த அலை போல வீடெங்கும் பரவ அதை கேட்பதற்கு மிகவும் இதமாக இருக்கும் அன்னலட்சுமிக்கு. கூடவே கூடிய விரைவில் மழலை சத்தமும் சிறு பிள்ளையின் கால்கொலுசு சத்தமும் கூட இந்த வீட்டிலே கேட்க வேண்டும் என்று மனமுருகி குலதெய்வத்தை வேண்டிக் கொள்வார். வீட்டில் நிலவும் சூழ்நிலையை பார்த்தால் அவருடைய வேண்டுதல் வெகு விரைவில் பழித்துவிடும் என்ற நம்பிக்கையும் வந்திருந்தது. ஆனால் அதற்கு நடுவே இதென்ன திருஷ்டி போட்டு போல இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் முறைத்து முறுக்கிக் கொண்டு நிற்கிறார்கள். இருவரையும் கவனித்து பார்க்க அன்னலட்சுமி அடிவயிற்றில் அமிலம் சுரந்தது. ஒருவரை ஒருவர் ஏறிட்டு பார்ப்பதை பாவம் என்பது போல குனிந்து தட்டை பார்த்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இல்லை இல்லை,
சாப்பிட வேண்டுமே என்று பசிக்காக உணவை அள்ளி விழுங்கிக் கொண்டிருந்தார்கள். ரசிப்பும் இல்லை, ருசிப்பும் இல்லை. தலைக்கு குளிக்காமல் கீழே இறங்கி வரவே மாட்டாள் சுமித்ரா. ஆனால் இன்று மேலுக்கு கூட ஊற்றிக் கொள்ளவில்லை போல. நேற்று உடுத்தியிருந்த அதே புடவை பின்னலை அவிழ்த்து முடியை எல்லாம் மொத்தமாக சுற்றி கொண்டை போல ஏதோ ஒன்றை போட்டு வைத்திருந்தாள். ரொம்ப நேரம் அழுததற்கு அடையாளமாய் தடித்து வீங்கி போயிருந்த கண்ணிமைகள், அழுது அழுது சோர்ந்து போயிருந்த கண்கள், சுரந்து போயிருந்த முகம், நீர் வற்றி காய்ந்து வெடித்து போயிருந்த உதடுகள் பார்க்க சகிக்கவில்லை அன்னலட்சுமிக்கு. கண்ணீர் வரும் போல இருந்தது. என்னவாவது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வாரைப் போல இருவருக்கும் நடுவில் நின்று பரிமாறிக் கொண்டிருந்தவர் பேசாமல் சமையலறைக்குள் போய்விட்டார். அன்னலட்சுமியிடம் அரைகுறையாக விஷயத்தை சொல்லியிருந்தான் மாடசாமி. அன்னலட்சுமிக்கு இப்போது வந்த வேகத்தில் அந்த ராஜமாணிக்கம் மட்டும் கையில் கிடைத்தால் கொத்தி கைமா பண்ணி உருண்டை பிடித்து குழம்பு வைத்து விடுவார் போல. அப்படி கொதித்துக் கொண்டிருந்தார். சனிய முடிச்ச பைய, பீட, மூதேவி, விளங்காத நாய், நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை இழுத்து விட்டுருக்குது, விளங்கவே மாட்டாம என்று மானாவாரியாக ராஜமாணிக்கத்திற்கு சாபத்தை அள்ளி தெளித்துக் கொண்டிருந்தார் அன்னலட்சுமி. அடிச்சு போட்டு அரை உயிரை அங்கேயே விட்டுட்டு வந்தாராம். இவருக்கு என்ன புத்தியா மழுங்கி போச்சு? கொன்னு அங்கேயே புதைச்சிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அந்த நாயெல்லாம் இருந்து என்னத்தை சாதிக்க போகுது? எவ வீட்லயாவது ஏறி விழுந்து அடி வாங்குறதே அதுக்கு பொழப்பு. மான கெட்ட ஜென்மம். அன்னலட்சுமி துப்பிக் கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் வந்து நின்றான் மாடசாமி. என்ன அண்ணா, காலையிலேயே யாருக்கோ பலமா சாபம் விடுற மாதிரி இருக்கு? வேற யாருக்கு? எல்லாம் அந்த இத்து போன நாய்க்குதான். என் கொடை கொதிப்பு அடக்கவே மாட்டேங்குது மாடு. உள்ள போய் பாரு, 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, சாப்பிடுறாங்க என்ற ஆதங்கமும் வருத்தமுமாய் அன்னலட்சுமி சொல்ல, ஏ அண்ணா, புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவெல்லாம் சகஜம்தான். நீ உன் புருஷனும் அடிச்சுக்காததா? நானும் என் பொண்டாட்டியும் போடாத சண்டையா என்றவளை சமாதானப்படுத்துவது போல் பேசிவிட்டு பிறகு நைசாக கீழே குனிந்து, ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி வருத்தப்படுறியே, இது நியாயமா? வெட்டருவாளையும் வேல்கம்பையும் வச்சுக்கிட்டு எதிரும் புதிருமா நிக்கிறவனுங்களையே பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிடுவாரு. அவருக்கா பொண்டாட்டிய சமாதானப்படுத்த தெரியாது? இன்னைக்கு ராத்திரியே ஐயா அம்மாவை சமாதானப்படுத்திடுவாரு. நீ வேணா பாரேன், நாளை காலையில 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு படி இறங்கி வருவாங்க என்று ரகசியம் போல சொல்ல அன்னலட்சுமியின் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. மாடு, நீ ரொம்ப தெளிவா இருக்கல என்று சொல்ல, பின்ன அது இல்லாட்ட உன் தங்கச்சி கூட குடும்பம் நடத்த முடியுமாக்கும். சரி சரி வா, வந்து கஞ்சியை ஊத்து. கொஞ்சம் பொருள 2 சால மீன் கருவாடு கிடக்கு, சுட்டு கொண்டு வரேன் என்று உற்சாகமாய் சொல்லிவிட்டு உள்ளே போனார் அன்னலட்சுமி. இங்கேரு, சுடுறதே சுடுற, ஒரு 4, 5, 7, 8 சுடு. 2 என் கடவா பல்லு கூட பத்தாது. பழைய கஞ்சியும் சுட்ட கருவாடும் சாப்பிட போகும் ஆர்வத்தில் எதையோ ஒரு பாட்டை வாய்க்கு வந்தபடி சத்தமாக பாட ஆரம்பித்த மாடசாமி மீது உள்ளே இருந்து ஒரு கட்டை விளக்கமாறு வந்து விழுந்தது. வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்கலனா பச்சை கருவாடு கூட கிடையாதா? ஆமா, பெரிய பாகவதரும் நினப்பு. மூடல வாய, இல்லனா வந்து வாயில வசம பத்து தேய்ச்சு விடுவேன். தேய்ச்சு கழுத கணக்கிறாப்புல கணச்சுக்கிட்டு தைரியமான ஆம்பளையா இருந்தா என் தங்கச்சி முன்னாடி பாடி காட்டல பாப்போம். கருவாட்டை அடுப்பில் சுட்டுக்கொண்டே உள்ளே இருந்து அன்னலட்சுமி சவால் விட, அதன் பிறகு மாடசாமி ஏன் வாயை திறக்க போகிறான்? அக்கா அன்னலட்சுமியாவது பாவம் பார்த்து வாயில வசமாதான் வச்சு தேப்பா. தங்கச்சிக்காரி கொல்லிக்கட்டை எடுத்து வாயில சொருவி விடுவா. ஆத்தாடி, கொலகார குடும்பம், வாய காப்பாத்திக்க மாடசாமி. உள்ளே அபய குரல் ஒன்று ஒலிக்க கப்சிப் என்று வாயை இருக்க மூடிக்கொண்டான் மாடசாமி. அத்தியாயம் 50. காலையில் சாப்பிடும்போது பார்த்ததோடு சரி. அதன் பிறகு சத்தியனை சுமித்ரா பார்க்கவே இல்லை. அவன் வீட்டிற்கு வரவே இல்லை. காலை உணவை உண்டுவிட்டு மாடிக்கு போனவள்தான். அதன் பிறகு சுமித்ராவும் கீழே வரவே இல்லை. அன்னலட்சுமி அம்மாவுக்கு என்னடா வென்று இருந்தது. ஆனாலும் மாடசாமியின் வார்த்தைகள் மனதிற்கு இதமளிக்க நம்பிக்கையோடு வேலையை செய்து கொண்டிருந்தார். வழக்கமாக காலையில் சுமித்ரா கீழே வந்ததுமே அவளுக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுத்து விடுவார். காலை உணவை சாப்பிட்ட பிறகும் ஒரு டம்ளர் பால் பனங்கற்கண்டு சேர்த்து கொடுப்பார். எல்லாம் பெரியம்மா கௌசல்யா தேவியின் கட்டளை. மருமகளை தங்கத்தட்டில் வைத்து தாங்க வேண்டுமாம். இன்று அதையும் குடிக்க மறுத்துவிட்டு மாடிக்கு போய்விட்டாள். தோட்டக்காரனிடம் சொல்லி 11 மணி வாக்கில் ஒரு இளநீரை சீவி டம்ளரில் ஊற்றிக் கொண்டு போய் கொடுத்தார் அன்னலட்சுமி. மறுக்காமல் வாங்கி குடித்துக் கொண்டாள். ஒருவேளை சுமித்ரா அறைக்குள் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருப்பாளோ?
என்ற பயத்திலேயே மாடிக்கு போனார் அன்னம். ஆனால் அவர் பயந்தபடி அவள் அழுது கொண்டிருக்கவில்லை. மாறாக தலைக்கு குளித்து புதுப்புடவை கட்டி எப்போதும் போல பளிச்சென இருந்தாள். ஆனால் முகம் கொஞ்சம் வாட்டமாகத்தான் இருந்தது. ஏதோ பெரிய புத்தகத்தை தூக்கி வைத்து படிப்பதும் கணக்கு போடுவதுமாக இருந்தாள். அதை பார்க்க அன்னலட்சுமிக்கு கொஞ்சம் மனம் நிம்மதியாக இருந்தது. மதிய சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு வரமாட்டேன் என்று அன்னத்திடம் சொல்லிவிட்டான் சத்தியதேவன். தாமரை மணாலனி மூத்த மகனுக்கு ஒரு சம்பந்தம் வந்திருந்தது. ஜாதகமெல்லாம் சிறப்பான வகையில் பொருந்தி போக பெண்ணை நேரில் பார்த்து பேசி முடிப்பதற்காக அவனையும் அழைத்து சென்றிருந்தார் தாமரை மணாலன். கூடவே மருமகளையும் அழைத்துக் கொண்டு வா என்று ஒற்றை காலில் நின்றவரை சமாதானப்படுத்தி இழுத்து போவதற்குள் ஒரு வழியாகிவிட்டான் சத்தியன். சித்தப்பா அழைத்தாள், கண்டிப்பாக வருவாள். மாட்டேன் என்று சுமித்ரா சொல்லவே மாட்டாள். அதுவும் தாமரை சித்தப்பா என்றால் அவளுக்கு பிரியம்தான். ஏனென்றால் சத்தியனுக்கும் அவரை ரொம்பவும் பிடிக்குமா. அதனால் சின்ன வயதில் அவனுடைய தாத்தா பாட்டி, அப்புறம் அன்னலட்சுமிக்கு அடுத்து தாமரை மணாலன் சித்தப்பாதான் அவனை ரொம்பவும் அன்பாக பார்த்துக் கொள்வாராம். வந்துவிட்டு பிறகு ஒருவரோடு ஒருவர் பேசாமல் முகத்தை ஆளுக்கொரு பக்கமாய் தூக்கி வைத்துக் கொண்டு அலைந்தால் நன்றாகவா இருக்கும்? பிறகு மற்றவர்களுடைய பேச்சு பொருளாக நாம் ஆகிவிடுவோமே என்ற பயத்தில்தான் சத்தியன் சுமித்ராவை கூட அழைத்து போவதற்கு மறுத்து விட்டான். மதிய உணவையும் அறைக்கே கொண்டு போய் கொடுத்து விட்டார் அன்னலட்சுமி. சத்தியனை பற்றி ஏதாவது விசாரிப்பாள். அவன் மதியம் சாப்பிட வராத விஷயத்தையும் தாமரை சித்தப்பாவோடு சென்றிருக்கும் விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என்று அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை பக்கத்திலேயே அமர்ந்திருந்தார் அன்னலட்சுமி. ஆனால் அவள் எங்கே? அவள்தான் மலையை முழுங்கி மகாதேவனின் தங்கை ஆயிற்றே. கணவனை பற்றி வாயே திறக்கவில்லை. சாப்பிட்டு முடித்த பிறகும் படிப்பதும் எழுவதுமாக அவளுடைய வேலையில்தான் கவனமாக இருந்தாலே ஒழிய ஒரு வார்த்தை அவனை பற்றி விசாரிக்க காணோம். ஏமாற்றத்தோடு அனைத்து பாத்திரங்களையும் தூக்கிக் கொண்டு கூடவே முகத்தையும் தூக்கிக் கொண்டு கீழே இறங்கி வந்தார் அன்னலட்சுமி. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு இவ்வளவு கல் நெஞ்சக்காரியா இருக்கப்படாது. சண்டை போட்டுக்கிட்டா என்ன? ஒரு வார்த்தை புருஷனை பத்தி விசாரிச்சா குறைஞ்சா போயிரும். முதல்ல அந்த புஸ்தகத்தை எல்லாம் தூக்கி போட்டு கொளுத்தணும். அப்பதான் எல்லாம் சரியா என்று வாய்க்குள் முழங்கிக் கொண்டே கீழே வந்தார் அன்னம். இரவு 10 மணி அளவில் வீட்டிற்கு வந்தான் சத்தியதேவன். அவன் வீட்டிற்குள் நுழையும் போதே மூக்கை துளைத்தது ஜாதிமல்லி பூவின் வாசம். மாடசாமியின் வார்த்தைகள் காதுக்குள் அசரீரியாய் ஒலிக்க அன்னலட்சுமிக்கு ஒரே வெட்கமாக போய்விட்டது. எப்படியோ நல்லது நடந்தா சரி. வந்தவன் முதல் வேளையாக விசாரித்தது சுமித்ரா சாப்பிட்டாளா இல்லையா என்பது பற்றிதான். சாப்பிட்டாள் என்று அன்னம் சொன்ன பிறகுதான் அவனுக்கு நிம்மதி. எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை உணவின் மீது காட்ட மாட்டாள் அவனுடைய சுமித்ரா. அதனாலேயே அவளை சமாதானப்படுத்தாமல் தைரியமாக கிளம்பி காலையிலேயே வெளியே போனான். சுமித்ராவுக்கு எப்படி சத்தியனின் மீது கோபம் இருந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் சத்தியனுக்கும் சுமித்ரா மீது இருந்தது. போயும் போயும் ஒரு புறம்போக்கை நம்பிவிட்டாளே என்கிற ஆதங்கம். எனக்கும் சாப்பாடு வேணாம் அண்ணா. சித்தி தோசை சுட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்புறம் அவ பால் குடிச்சாளா என்று கேட்டான். இல்லையா, நான் கொண்டு போய் கொடுக்கல. நீங்க போன் பண்ணிருந்தீங்களே, சரி 2 பேருக்கும் ஒரே வாட்டி எடுத்து வரலான்னு இருந்தேன் என்று அண்ணம் சொல்ல, சரி கொடு, நானே எடுத்துட்டு போறேன் என்று கேட்டு அன்னலட்சுமியிடம் 2 டம்ளர்களில் பாலை வாங்கிக் கொண்டு மாடிக்கு சென்றார் சத்தியதேவன். அறைக்குள் நுழைந்ததும் ஏதோ தேவதையின் தரிசனத்தை கண்டார் போல பரவசம் அடைந்தன அவனுடைய விழிகள். அவனுக்கு பிடித்தமான இளம் ஆரஞ்சு வண்ண புடவை கட்டியிருந்தாள் சுமித்ரா. நீளமான கூந்தலை தளர தளர பின்னி அடர்த்தியாக கட்டிய மல்லிகை பூச்சரம் சூடியிருந்தாள். ஆனால் இவை அனைத்தையும் விட விசேஷமாக அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக தாராளமாக இடுப்பை காட்டிக் கொண்டிருந்தாள் வேறு. ரொம்ப பலமான வரவேற்பு. உள்ளுக்குள் இதமாய் பரவிய மகிழ்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அதே இறுக்கத்தோடு கையில் வைத்திருந்த கவருக்குள் இருந்த ஜாதிமல்லி சரத்தை எடுத்து சுமித்ராவிடம் நீட்டினான். சித்தி கொடுத்தாங்க. மறுக்காமல் கை நீட்டி வாங்கிக் கொண்டாள். கொண்டு வந்திருந்த பாலை மேஜையில் வைத்துவிட்டு குளியலறைக்குள் போய் முகம் கை கால் கழுவி உடை மாற்றிவிட்டு வந்தான். தலைவலி போயிருச்சா இல்ல இன்னும் இருக்கா? இல்லாட்டி நேத்து மாதிரியே தைலம் தடவிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கினா சரியாயிடுமா என்று கேட்டான் சத்தியதேவன். குதர்க்கமாகத்தான் கேட்கிறான் என்று தெரிந்ததும் மெல்லிய குரலில் சாரி என்றாள் சுமித்ரா. ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல, உன் சாரியை நீயே வச்சுக்கோ. அடக்கப்பட்ட கோபத்தோடு அழுத்தமாய் சொன்னவன் சென்று கட்டிலில் படுத்துக் கொண்டான். பால் குடிக்கல என்றாள் சுமித்ரா. வேண்டாம், 2 டம்ளர்ல இருக்கிறதையும் நீயே குடிச்சிட்டு
நல்லா தெம்பா என்ன முறைச்சுட்டே இரு. கொஞ்ச நேரம் நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு கதவை சாத்தி தாழ்பாள் போட்டுவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு வந்து கட்டிலில் சத்தியதேவனை ஒட்டி படுத்து அவனை இறுக அணைத்துக் கொண்டு காதோரமாய் சாரி என்றாள். மறுபடியும் என தொடாத சுமித்ரா என்று சொல்லியவன் அவளை தள்ளிவிட்டு இன்னும் கொஞ்சம் தூரமாய் நகர்ந்து படுத்தான். விடாமல் நெருங்கி வந்து மறுபடியும் அணைத்துக் கொண்டவள் இப்போது அவன் செவிமடலை அழுத்தமாய் கடித்து வைத்தாள். ஏ, அதான் தொடாதன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன தள்ளிப்படுறி? இப்படியே வந்து ஒட்டி உரசிக்கிட்டு இருந்தேன்னு வை, போய் பேசாம அந்த மாந்தோப்ப வீட்டுல படுத்துக்குவேன். தள்ளி போடி. ஒன்னும் தேவையில்ல, வந்துட்டா பெருசா. இன்னைக்குதான் இந்த ரூம்ல இப்படி ஒரு 6 அடி உருவம் கட்டில கிடக்கிறது உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? நேற்றைய ஏமாற்றம் நெஞ்சை தீயாய் சுட மறுபடியும் அவளை தள்ளி விட்டுவிட்டு கடுகடுத்தான் சத்யன். அதற்கு மேலும் அவனை அணைத்துக் கொண்டு கிடக்க விருப்பம் இல்லாமல் அவன் மீது இருந்த பிடியை தளர்த்தி எழுந்து வந்து கீழே பாயை விரித்து படுத்துக் கொண்டாள் சுமித்ரா. அவ்வளவு நேரமும் கண்மூடி கிடந்தவன் அவள் எழுந்து சென்றதும் தான் கண்களை திறந்தான். பாயில் ஒரு கழித்து படுத்திருந்தாள் சுமித்ரா. இடுப்பு பக்கம் இருந்த சேலை மொத்தமாக விலகி வெண்ணெய் போல பல பலவென்று இருந்த இடுப்பும் வயிறும் முதுகும். அடடடரா! சத்தியனின் கண்கள் பாக்கியம் பெற்றன. வாய்க்குள் அதிரடியாக சுரந்த எச்சிலை அவசரமாய் விழுங்கினான் சத்தியதேவன். அவள் இடுப்பில் பதிந்திருந்த பார்வையை வலுக்கட்டாயமாய் திருப்பிய சத்தியன் தலையணையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அதற்குள் முகம் புதைத்துக் கொண்டான். ஐயோ, எந்த வீராப்போ இவ இடுப்பு முன்னாடி எடுபடாது போல இருக்கே. இடுப்ப காட்டியே மயக்கலான் பாக்குறா மாயக்காரி என்று மனதிற்குள் புலம்பிவிட்டு பிறகு சட்டென தலையை தூக்கி சுமித்ராவை பார்த்து, இந்தாடி, ஏய், புடவைய ஒழுங்கா போட்டுட்டு படு. ஏன் புடவை ஏன் இஷ்டம், எப்படி வேணாலும் போட்டு படுத்து கிடப்பேன், அவுத்து போட்டுட்டு கூட கிடப்பேன். உங்களுக்கு என்ன? நீங்க கண்ணை மூடிட்டு அந்த பக்கமா திரும்பி தூங்குங்க. அலட்சியமாக பதில் சொன்னாலே ஒழிய ஒதுங்கி கிடந்த புடவையை சரி செய்யவில்லை. ஏய், இங்க பாருடி, இந்த மாதிரி இடுப்பெல்லாம் காட்டினா மயங்கிடுவேன்னு நினைக்காத. நான் ஒன்னும் உன்னோட பொம்பளை பொறுக்கி மாமா ராஜமாணிக்க மாதிரி இல்ல. சத்தியண்டி, எவளாலேயும் என்ன சாக்க முடியாது என்று சொல்ல அடுத்த நிமிடம் தலையணை பறந்து வந்து அவன் மேல் விழுந்தது. ஏண்டி இப்ப என் மேல இதை வீசின என்று கேட்டுக்கொண்டே அதே தலையணையை தூக்கி மறுபடியும் சுமித்ரா மீது வீசினான் சத்தியதேவன். அவ்வளவு நேரம் அவனை படுத்து கிடந்தே முறைத்துக் கொண்டிருந்தவள் சட்டென எழுந்து வந்து சத்தியதேவனின் தோள்பட்டையில் பட்டு பட்டென்று 4-5 அடிகளை விட்டாள். ஏடி அடிக்கிற? ஏடி அடிக்கிற? ஏ சுமி என்றான் சத்தியதேவன். மாமனா? மாமன்? எவன் எனக்கு மாமன்? அவன் எங்க அம்மா கூட பிறந்தவனா, இல்ல எங்க அப்பாவுக்கு தங்கச்சி மாப்பிளையா? மாமனா மாமன்? கோபமாக அவனை பார்த்து சொன்னவள் மறுபடியும் அவனை அடிப்பதற்காக கையை ஓங்க அவளுடைய 2 கைகளையும் பிடித்துக் கொண்டவன் இடுப்பை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர வைத்தான். அப்பா அவன் உனக்கு மாமா இல்லையா? ஆனா அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு தானே நேற்று சாயந்தரத்துல இருந்து நீ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்த? வேதனையான குரலில் சத்தியதேவன் கேட்க கண் கலங்கி விட்டாள் சுமித்ரா. அத்தியாயம் 51. ராஜமாணிக்கத்தை சத்தியன் உன்னுடைய மாமா என்று சுமித்ராவிடம் சொல்ல கோபப்பட்டு அவனை அடித்தாள் அவள். அப்பா அம்மா உனக்கு மாமா இல்லையா? ஆனா அவன் பேச்ச கேட்டுட்டு தானே நேற்று சாயந்தரத்துல இருந்து நீ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்த? வேதனையான குரலில் சத்தியதேவன் கேட்க கண் கலங்கி விட்டாள் சுமித்ரா. அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னதை நம்பி உங்க மேல கோவப்பட்டு உங்ககிட்ட பேசாம இருந்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா சத்தியன் என்று கண்ணீரோடு சுமித்ரா கேட்க, சுமி என்று அதிர்ந்து விட்டான் சத்தியன். நாய் குறைக்கிறதுக்குலாம் யாராவது மதிப்பு கொடுப்பாங்களா? அந்த மாதிரிதான் எனக்கு அந்த ராஜமாணிக்க பேசினதும் இருந்தது. ஆனா அவன் அப்படியெல்லாம் தைரியமா என்கிட்ட பேசுறதுக்கு மூல காரணம் யாரு? நீங்க தானே. எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு வச்சதானே? சுமித்ரா கேட்க பேச்சிழந்து தடுமாறி போய்விட்டான் சத்தியதேவன். உண்மைதானே? சுமித்ரா கேட்பது முற்றிலும் நியாயமான கேள்விதானே? ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்தது அவன்தானே? அதை பின்பற்றி இப்போது அந்த நாய் ஆடுகிறது. பிரச்சனையின் ஆரம்பமும் ஆழமும் வீரியமும் புரிய மடியில் இருந்த மனைவியை ஆத்மார்த்தமாய் அணைத்துக் கொண்டவன், சாரி சுமி, சாரி சுமி, எல்லாமே என்னாலதான் என்று புலம்பினான். இந்த கேள்விய நீ கேட்கறதுக்கு முன்னாடி தப்பு முழுக்க முழுக்க உன்னோடதான்னு நினைச்சுட்டு இருந்தேன் சுமி. ஆனா இப்பதானே தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இதுல உன் மேல நான் கோவப்பட்டு இருக்கேன் பாத்தியா? எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல சத்தியன். வருத்தம் தான். நம்ம கல்யாணம் வேணும்னா ஏதோ ஒரு நோக்கத்துல நடந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க மனசளவுல முழுசா என்ன உங்க பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டீங்க தானே? அப்ப அந்த விஷயத்த லீலாவதி கிட்டையும்
ராஜமானத்துக்கிட்டயும் தெளிவா போய் பேசியிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் போய் அவனை தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் சரியாகுமா என்று சுமித்ரா கேட்க அதிர்ச்சியாய் அவளை நிமிர்ந்து பார்த்தான் சத்யன். நீ நல்லா தூங்கிட்டு தானடி இருந்த, அப்புறம் எப்படி ராஜமாணிக்கத்தை நான் மிதிச்சது உனக்கு தெரியும்? யார் சொன்னா? யார் சொல்லணும், நானே கெஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க உள்ள வந்தது, என் பக்கத்துல உட்காந்து என் போன் எடுத்து கால் ஹிஸ்டரிய செக் பண்ணது, கால் ரெக்கார்டிங்க கேட்டது எல்லாமே எனக்கு தெரியும். அப்பவே தெரிஞ்சு போச்சு ராஜமாணிக்கத்தை சாவடிக்க போறீங்கன்னு. தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசாம இருந்தேன். அப்புறம் நீங்க பின் கேட்டு வழியா மாந்தோப்பு வீட்டுல படுத்தது கூட எனக்கு தெரியும். என் பக்கத்துல வந்து என்ன கட்டுப்பிடிச்சு படுக்க மாட்டாராம். ஆனா நான் படுத்த தலையில மூஞ்ச வச்சு நல்லா அமுக்கி தேய்ச்சு அது கூட பேசிட்டு இருப்பாராம். இது எந்த ஒரு நியாயம் மிஸ்டர் சத்யதேவன்? குறும்பாய் கேட்டுவிட்டு அவன் மீசையை தன் பற்களால் கடித்தெழுத்தாள் சுமித்ரா. அப்பா வலிக்குதிரி, விடு என்றவன் அவள் பற்களில் இருந்து தன் மீசையை விடுவித்துக் கொண்டு, இந்த 6 அடி 3 இன்ச் உடம்புல நீ ஆசைய கடிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குடே. ஏண்டி போய் உனக்கு இந்த மீசைதான் கிடைச்சுச்சா கடிச்சு விளையாட? இந்தா இங்க கடி, நல்லா அழுத்தமா பல்பதிகிற மாதிரி கடி என்று தன் உதடுகளை காட்டினான். மாட்டேன், அங்கெல்லாம் கடிக்கவே மாட்டேன். எத்தனை வாட்டி வலிய வந்து கட்டி பிடிச்சேன். எப்படி பிடிச்சு தூரம் தள்ளி விட்டீங்க? இதுக்கு நடுவுல மாந்தோப்பு வீட்டுல போய் படுத்துக்குவேன்னு வீர வசனம் வேற. போய் படுங்கயா, யார் வேண்டானா? அங்க கிடக்குற அந்த செத்த தலையணைய கட்டி பிடிச்சு அதுக்கு முத்தா கொடுத்து விடிய அது கூட மல்லு கட்டிட்டு கிடங்க. நான் போய் செவனி என் பாயில படுத்துக்கிறேன். வேஞ்சிக் கொண்டு அவன் மடியிலிருந்து எழ முயற்சித்தவளை இன்னும் இறுக்கமாக சேர்த்தணைத்து தன் நெஞ்சோடு சேர்த்து கட்டி கொண்டான் சத்யதேவன். நீ ஏண்டி செவனன் போய் பாயில தனியா படுக்கணும்? தேவனன்னு சொல்லிட்டு இங்க படுத்துக்கோ என்று தன் மார்பை சுட்டி காட்டினான். சிரித்துவிட்டு அதிலேயே அழுத்தமாய் முத்தமிட்டாள் சுமித்ரா. நேத்து எவ்வளவு ஆசையா நான் காத்திருந்தேன் தெரியுமா சுமி என்றான் ஏக்கமான குரலில். நான் மட்டும், எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நானும் தான் ஆசையோட காத்துட்டு இருந்தேன். ஆனா நேத்து நான் இருந்த மனநில இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சந்தோஷமா உங்க கூட இருக்கிறது முக்கியமா இல்ல, இதே சந்தோஷத்தோட வாழ்நாள் முழுக்க உங்க கூட இருக்கிறது முக்கியமானு யோசிச்சேன். என்னோட வாழ்நாள் முழுக்க நான் நிம்மதியா இருக்கணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனாலதான் அப்படி செஞ்சேன் என்று சுமித்ரா சொல்ல, எப்படி செஞ்ச, என்ன செஞ்ச, எனக்கு புரியல என்று விழித்தான் சத்யன். நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா என்று சுமித்ரா சத்யனை பார்த்து கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் அவன். புரியும்படி சொல்றேன் கேட்டுக்கோங்க. ராஜமாணிக்கு போன் பண்ணி பேசின விஷயங்களால உங்க மேல எனக்கு எந்த கோபமும் வரல. ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தான் திரும்ப அவன் சொன்னா. அதனால உங்ககிட்ட கோவப்பட என்ன இருக்கு? ஆனா கோமா இருக்க மாதிரி ஒரு சீன் போட்ட அவ்வளவுதான். அவன் பேசினதெல்லாம் மறந்துட்டு நேத்து நைட் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பவும் அதே மாதிரி போன் பண்ணுவான். அதை இக்னோர் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அப்ப கூட அவன் இதே மாதிரி போன் பண்ணியே என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு. அதோட நீங்க என்ன திருப்பி அனுப்ப மாட்டீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவனுக்கு கிடைக்காத என்ன நிம்மதியா வாழ விட மாட்டான். அதோட நான் சந்தோஷமா வாழ்ந்தாதான் லீலாவதிக்கு பொறுக்காதே. சும்மா இருந்தா கூட ராஜமாணிக்கத்தை தூண்டி விட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டேதான் இருப்பா. அதுக்குதான் ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சேன். வயல்ல நெல்லு நல்லா வளரணும்னா எப்படி களைய புடுங்கணுமோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ராஜமாணிக்கம் லீலாவதியோட வாய அடைக்கணும். அந்த வேலையை உங்களால மட்டும்தான் சரியா செய்ய முடியும்னு நான் நினைச்சேன். அதை செய்யவும் வச்சேன். நான் அப்படி உம்மன் இருக்க போய் தானே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நீங்க தோண்டி திரும்பினீங்க, போன் எடுத்து பாத்தீங்க. நீங்க கேட்கணும்னே தான் அந்த ரெக்கார்டிங்க நான் அழிக்காம வச்சிருந்தேன். கேட்டதும் ஆவேசம் வந்துச்சுல்ல, கிளம்பி போய் ராஜமாணிக்கத்துக்கும் லீலாவதிக்கும் ஒரு முடிவு கட்டினீங்கல்ல. இனிமே அவங்க 2 பேராலையும் நமக்கு எந்த தொல்லையும் இல்ல. அவங்க சாப்டர் க்ளோஸ். சுமித்ரா அவத்தலாக சொல்ல ஆச்சரியமாய் விழிகளை விரித்தான் சத்யதேவன். ஆக்டிங் ஆடி பண்ணடி, உண்மையிலேயே மேல கோமா இருக்கேன்னு நினைச்சடி. அந்த வெறியில தான் போய் ராஜமாணிக்கத்தை தூக்கி போட்டு மிதிச்ச என்று சத்யதேவன் சொல்ல, அதானே எனக்கு வேணும். அதுக்குதான் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு கிடந்தேன். நீங்க வெளியே போனது தெரியும், காரை எடுத்ததும் தெரியும். அப்புறம் பின்வாசல் வழியா வந்து மாந்தோப்பு வீட்டுல குளிச்சுட்டு அந்த கட்டில்ல படுத்து, சீ கர்மம் ஏங்க ஒரு தலையணைக்கு போய் இத்தனை முத்தம். நல்ல வேலை அதுக்கு வாய் இல்லாம போச்சு, இல்லனா கதறி அழுதுட்டு வெளியே ஓடி இருக்கோம். சுமித்ரா குறும்போடு சொல்ல அவளை ஆசையாய் பார்த்த சத்யன், தலையணை கதறிட்டு ஓடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டி, நீ என்ன பண்ண போற இன்னைக்கு நைட்டு என்று உல்லாசமாய் கேட்க சூடேறி சிவந்த கன்னங்களை மறைக்க கடும் பாடுபட்டாள் சுமித்ரா. சொல்லுடி, நீ என்ன பண்ண போற? சுமித்ராவின் தலையில் இருந்த குண்டு மல்லிகை சரத்திற்குள்
முகத்தை புதைத்துக் கொண்டு கேட்டான் சத்தியதேவன். வெகு நேரம் ஆகியும் பதில் வராமல் போகவே, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க டீச்சரம்மா, என்ன திடீர்னு ரொம்ப அமைதியாயிட்டீங்க என்று சத்தியதேவன் மறுபடியும் சுமித்ராவை சீண்ட, சீ போங்க என்று செல்லமாக அவன் மார்பில் அடித்தவள், அதெல்லாம் வாயை திறந்து வெளியில சொல்லுவாங்களா, அத பண்ணும்போது அப்ப பாத்துக்கோங்க சொல்லிவிட்டு இரு கைகளாலும் முகத்தை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் சுமித்ரா. பெண்கள் அழகுதான், அதிலும் அவர்கள் வெட்கப்படும் போது கொல்லை அழகோ என்று யோசித்தபடியே அவளை ரசித்தான் சத்தியதேவன். வெட்கத்தை சுமந்து நிற்கும் இந்த சுமித்ரா அவனுக்கு வித்தியாசமாக தெரிந்தாள். முகத்தை மூடியிருந்த இரு கைகளையும் மிகவும் மென்மையாக பிரித்து விட்டவன், சுமி தாவத்தோடு அழித்துக் கொண்டே துடித்துக் கொண்டிருந்த அவளது செவ்விதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்டான் சத்தியதேவன். பிறகு மிகவும் அழுத்தமாக, வெட்கம் விலகி ஓட வேட்கை உடும்பாய் இருவரையும் பற்றிக் கொள்ள மனைவியின் இடை பற்றிக் கொண்டு அவள் இதழ் வழியே இனிய இல்லறத்திற்குள் நுழைந்தார் சத்தியன். அவனுடைய 32 வருட தனிமை தவத்திற்கு வரமாய் தன் கண்ணிமையை தாரை வார்த்து கொடுத்தாள் சுமித்ரா. பெண் வாசனையை அறியாதவன், பெண்ணை பற்றி தெரியாதவன், பெண் என்னும் பேரின்ப நதிக்குள் மூச்சுவிட மறந்து மூழ்கிக் கொண்டிருந்தான். அலுக்காமல் சலிக்காமல் ஒவ்வொரு முறையும் அவளது பெண்மை நதிக்குள் ஆனந்தமாய் இறங்கியவன் மூழ்கி மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருந்தான். ஏசியின் மெல்லிய இரைச்சலையும் தாண்டி சுமித்ராவின் ரகசிய முனகல்கள் சத்தியதேவனின் காதுக்குள் தேனாய் பாய கட்டவிழ்ந்த கன்றானது அந்த காலை. இதமான அந்த குளிரையும் தாண்டி அவள் மேனியை நிறைத்திருந்த வியர்வை முத்துக்களும் முக்களும் முனகளுமாய் சுமித்ராவின் இதழ்கள் உதிர்த்த சத்யன் என்ற வார்த்தையும் விடிய விடிய பற்றுவதும் அணைவதுமாக அந்த அறையில் மோகத்தி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அணைக்க நினைத்தான், பற்றி எரிந்தாள். எரிய துடித்தாள், அவனோடு சேர்ந்து அணைந்து போனாள்.